அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மியான்மரில் தற்காலிக அதிபர் மரணம், அரசியல் தலைவர்கள் இரங்கல். ரஷ்யா உக்ரைன் போரில் கடும் பின்னடைவு, புடின் அதிரடி அறிவிப்பு. வெளிநாடொன்றில் கோர விபத்துக்குள்ளான விமானம், பலர் உயிரிழப்பு. சூடானில் ராணுவ தாக்குதல், 40 பேர் உயிரிழப்பு. உலக ரோபோ மாநாடு சீனாவில் ஆரம்பம். காசா நகரை கைப்பற்ற இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல், ஐநா எச்சரிக்கை. தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும், ஈரான் எகிப்து வெளியுறவு அமைச்சர்கள் அழைப்பு. லெபனானில் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குதல், அமெரிக்க இஸ்ரேலியரின் சதி அம்பலப்படுத்திய ஏமன் அமைப்பு. இஸ்ரேலுக்குள்ளேயே வெடித்த பதற்ற நிலை, நெதன்யாகுவின் மகன் கிளப்பிவிட்ட புயல். தொடர்வன விரிவான செய்திகள். மியான்மரில் கடந்த 2021ஆம் ஆண்டு தலைவர் ஆங் சான் சூகி தலைமையிலான அரசாங்கத்தை இராணுவம் கவிழ்த்தது. அதன் பிறகு அங்கு இராணுவ ஆட்சி நடந்து வருகிறது. இதற்கிடையே இராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய உடனே தற்காலிக அதிபராக மின் ஸ்வே பொறுப்பேற்றார். பின்னர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் தலைநகர் நேபிடாவில் உள்ள இராணுவ ஆஸ்பத்திரியில் நேற்று அதிகாலை மரணமடைந்தார். அவருக்கு வயது 74. மின் ஸ்வே மறைவுக்கு இராணுவ ஆட்சித் தலைவர் மின் ஆங் உட்பட அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். உக்ரைன் ஜனாதிபதியை தாம் சந்திக்கும் முடிவில் இல்லை என விளாடிமிர் புடின் மீண்டும் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் 3 வருடங்களாகவே தொடரும் நிலையில் அடுத்த வாரம் முன்னெடுக்கப்படும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் புடினின் இந்த கருத்து உக்ரைன் போர் தொடர்பில் கடும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பில் தமக்கு எதிர்ப்பில்லை என குறிப்பிட்டுள்ள புடின், அவரை சந்திப்பது உறுதி என்றும், ஆனால் சில நிபந்தனைகள் முடிவு செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் இன்னும் அத்தகைய நிபந்தனைகளை உருவாக்கவில்லை என்றும், அதற்கான கால அவகாசம் இல்லை என்றும் புடின் குறிப்பிட்டுள்ளார். புதன்கிழமை கிரெம்ளினில் ட்ரம்பின் சிறப்பு தூதரான ஸ்டீவ் விட்காஃபை ஜனாதிபதி புடின் சந்தித்துள்ளார். இந்த நிலையில் ட்ரம்பை நேருக்கு நேர் சந்திக்க புடின் ஒப்புக்கொண்டதாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தகவல் வெளியிட்டனர். ட்ரம்புடனான சந்திப்பை அடுத்து ஜெலன்ஸ்கியும் இணைந்து மூவரும் உக்ரைன் விவகாரத்தில் ஒரு முடிவுக்கு வருவார்கள் என கூறப்பட்டது. அது மட்டுமன்றி ஜெலன்ஸ்கியை புடின் சந்திக்க ஒப்புக்கொண்டால் மட்டுமே புடின் ட்ரம்ப் சந்திப்பு நடக்கும் என்ற கருத்தை வெள்ளை மாளிகை அதிகாரிகள் நேற்றைய தினம் உறுதி செய்தனர். ஆனால் புடின் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஜெலன்ஸ்கி தொடர்ந்து முன்வைக்கும் கோரிக்கை என்பது ஜனாதிபதி ட்ரம்புடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை மட்டுமே உக்ரைன் போருக்கு முடிவை கொண்டுவரும் என்பதேயாகும். ஆனால் ட்ரம்புடன் மட்டுமே பேச்சுவார்த்தை என்பதில் புடின் பிடிவாதமாக உள்ளார். இதை ஜெலன்ஸ்கி ஏற்க மறுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வைத்திய விமானம் ஒன்று சோமாலி லாந்து செல்லும் வழியில் நைரோபிக்கு அருகிலுள்ள மவிகோகே என்ற குடியிருப்பு பகுதியில் விபத்துக்குள்ளானது என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. கென்யா நைரோபியில் உள்ள வில்சன் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ஏஆர் ஆம்புலன்ஸ் டாக்டர்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 4 பேர் மற்றும் தரையில் இருந்த 2 பேர் என மொத்தம் 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் காயமடைந்தனர். விமானம் புறப்பட்ட 3 நிமிடங்களில் தொடர்பை இழந்ததாக கென்யா சிவில் ஏவியேஷன் ஆணையம் தெரிவித்துள்ளது. விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை நடைபெற்று வருகின்றது. சூடானில் டார்பர் மாகாணத்தின் விமான நிலையத்தில் இராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொலம்பிய நாட்டு கூலிப்படையினர் 40 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான சூடானில் 2021இல் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியதை தொடர்ந்து அதிகார மோதலால் RSF எனப்படும் துணை இராணுவப்படை இராணுவத்துக்கு எதிராக
தொடர்ந்து தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் துணை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நியலா விமான நிலையத்தின் மீது ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் கொலம்பிய நாட்டைச் சேர்ந்த 40 கூலிப்படையினர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் துணை ராணுவ படைக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அனுப்பியுள்ள ஆயுதங்களுடன் வந்த படகும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ரோபோ மாநாடு சீனாவின் பீஜிங் நகரில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. இந்த மாநாட்டில் 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் 1500க்கும் மேற்பட்ட தயாரிப்புகள் காட்சிப்படுத்தப்படும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதில் 20 மனித உருவ ரோபோ உற்பத்தி நிறுவனங்கள் இவ்வாண்டின் ரோபோ மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசா நகரை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்துக்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் அறிவித்துள்ளது. நெதன்யாகுவின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையின்படி ஹமாஸை முற்றிலும் தோற்கடிப்பது அல்லது கடத்தப்பட்டவர்களை மீட்பது தற்போதைய ராணுவ நடவடிக்கைகளால் சாத்தியமில்லை என அமைச்சரவையில் பெரும்பாலான அமைச்சர்கள் கருதினர். இதையடுத்து காசா நகரை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்தை முன்னெடுக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் சில மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலின் திட்டம் பிராந்தியத்தில் நடைபெற்று வரும் ராணுவ மோதல்களை மேலும் தீவிரப்படுத்தக்கூடும் என எச்சரித்துள்ளது. இதே நேரத்தில் பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் காசா நகரில் கடும் தாக்குதல்கள் நடைபெறுமானால் பொதுமக்கள் உயிரிழப்புகள் கணிசமாக அதிகரித்து மனிதாபிமான நெருக்கடி கடுமையாகும் என்ற அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலின் திட்டம் பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என ஐக்கிய நாடுகள் சபையும் கடுமையாக எச்சரித்துள்ளது. தெற்கு லெபனானில் ஆக்கிரமிக்கப்பட்ட மாவட்டங்களில் இருந்து இஸ்ரேலிய ஆட்சியை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் எகிப்திய வெளியுறவு அமைச்சர் பத்ர் அப்தெல்லட்டியும் வியாழக்கிழமை இரவு தொலைபேசியில் உரையாடினர். தொலைபேசி அழைப்பின் போது இருதரப்பு உறவுகள், சமீபத்திய பிராந்திய மற்றும் சர்வதேச முன்னேற்றங்கள் குறித்து இரு உயர்மட்ட ராஜதந்திரிகளும் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். காசா பகுதியில் தொடர்ந்தும் ஒடுக்குமுறை முற்றுகையின் விளைவாகவும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி அந்த பகுதியை முழுமையாக ஆக்கிரமிக்க சியோனிச ஆட்சி திட்டமிட்டுள்ளதாலும் ஏற்படும் மோசமான மனிதாபிமான நிலைமை குறித்து ஈரானிய மற்றும் எகிப்திய வெளியுறவு அமைச்சர்கள் விவாதித்தனர். காசா பகுதியில் இஸ்ரேலிய இனப்படுகொலையை நிறுத்த இஸ்லாமிய நாடுகள் பயனுள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும், சர்வதேச மனிதாபிமான உதவிகள் உடனடியாக அந்த பகுதிக்கு வருவதையும் அவர்கள் வலியுறுத்தினர். லெபனானில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து அரக்ஷி மற்றும் அப்தெல்லட்டி ஆகியோர் விவாதித்தனர். மேலும் பல்வேறு அரசியல் பிரிவுகளுக்கு இடையே நம்பிக்கை மற்றும் உள் ஒருங்கிணைப்பு சூழலை பேண வேண்டியதன் அவசியத்தையும், உள் பதற்றங்களுக்கு வழிவகுக்கும் செயல்களை தவிர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆட்சியும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பை நிராயுத பாணியாக்க போவதாக ஏமனின் அன்சாருல்லா தலைவர் அப்துல் மாலிக் அல்கவுதி கூறுகின்றார். நாட்டை பாதுகாக்கக்கூடிய எதிர்ப்பு நிலைகள் அவை என்று வலியுறுத்துகின்றார். காசா முற்றுகையில் அரபு மற்றும் மேற்கத்திய நாடுகளின் கூட்டு சதி திட்டத்தை அல்-கவுதி சுட்டிக்காட்டினார். காசா மிகவும் பயங்கரமான ஒடுக்குமுறையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இவ்வாறான காசா மீது செய்யும் ஒடுக்குமுறைகள் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தக்க பதிலடியை கொடுக்க ஹிஸ்புல்லா அமைப்பு எப்பொழுதும் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். காசா துயரம் முழு உலகிற்கும், குறிப்பாக முஸ்லிம்கள் மற்றும் அரேபியர்களுக்கு ஒரு அவமானம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய மௌனம் அல்-அக்ஷா மசூதியை அழித்து அங்கு கோயில் கட்டுவதாக கூறப்படும் அதன் தீய திட்டத்தை தொடர இஸ்ரேலை ஊக்குவிக்கிறது. இவ்வாறான இஸ்ரேலின் திட்டங்களை நீக்குவதற்கு பல நாடுகள் ஒன்றிணைய வேண்டும். பாலஸ்தீன ஆணையம் மேற்கு கரையில் எந்த பாதுகாப்பையும் வழங்கவில்லை, ஆனால் இஸ்ரேலுடன் ஒத்துழைக்கிறது என்று அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இஸ்ரேலிய ஆட்சி காசா பகுதியை முழுமையாக ஆக்கிரமித்துள்ளதாக கருதுவதாக அன்சாருல்லா தலைவர் சுட்டிக்காட்டினார். சில அரபு மற்றும் மேற்கத்திய நாடுகளின் கூட்டு முயற்சியுடன் காசா பகுதி முற்றுகையிடப்பட்டதன் மூலம் பாலஸ்தீன மக்களின் வலி மற்றும் துன்பம் தொடர்ந்து 5வது மாதமாக அதிகரித்துள்ளது என்றும், இந்த நாடுகள் உலகில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பஞ்சத்தை உருவாக்குவதில் ஈடுபட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இவ்வாறான காசா பகுதி மீதான இஸ்ரேல் அமெரிக்காவின் முற்றுகையை எதிர்த்து பல நாடுகள் முன்வர வேண்டுமென்றும் மௌனம் காத்திருப்பது அழிவுக்கே என்றும் அவர் தெரிவித்துள்ளார். லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் அதன் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டிய அழுத்தங்களையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை கைவிடாது என்று சொல்லி ஹிஸ்புல்லா அமைப்புக்காக பல மக்கள் பேரணியும் நடைபெற்று வருகின்றது. எதிர்ப்பு இயக்கம் லெபனான் இராணுவத்தை விட லெபனானை பாதுகாக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். பஞ்சத்தை தவிர காசா பகுதியில் குடிக்க தண்ணீரும் இல்லை. உணவு பெற முயற்சிக்கும் காசா பகுதியில் பாலஸ்தீன பெண்கள், குழந்தைகள் மற்றும் அகதிகளை கொல்வது அமெரிக்க குண்டுகளால் தீட்டப்படும் சதி திட்டம் என்றும் அல்-கவுதி தொடர்ந்தும் வெளிப்படுத்தி பேசியுள்ளார். காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட போர் தொடரும் நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் ஆட்சியை கவிழ்க்க இராணுவ தளபதி இயால் ஜமீர் திட்டமிட்டுள்ளதாக பிரதமரின் மகன் யாயர் நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ள தகவல் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஆதரவுடன் காசா மீது போர் 2ஆம் ஆண்டை எட்டிக் கொண்டிருக்கின்றது. காசா மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளும் குறைந்தபட்சமாக திரைமறைவில் நடைபெறுவதாக பரவலான விமர்சனங்கள் உள்ளது. இந்நிலையில் பிரதமரின் மகன் யாஜர் தனது எக்ஸ் பக்கத்தில் இராணுவ தளபதி இயால் ஜமீர் அரசு ஆட்சியை கைப்பற்ற ரகசிய திட்டம் வகுக்கின்றார் என்றும் அதற்காக நாட்டினுள் கலவரங்களை உருவாக்க திட்டமிடுகிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த குற்றச்சாட்டுக்கு இஸ்ரேல் பாதுகாப்படை தளபதி இயால் ஜமீர் கடுமையாக மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில், நான் இந்த நேரத்திலும் அரசை கவிழ்க்க சதி செய்யவில்லை. சமூக வலைதளங்களின் மூலமாக என்னை குறை கூறி அச்சுறுத்த முயல்வது ஏற்க முடியாதது. போரின் நடுவில் இது போன்றவாறு நடப்பது யாருக்காக என அவர் எதிர்வினை தெரிவித்துள்ளார். இதேவேளை யாஜர் நெதன்யாகுவின் குற்றச்சாட்டுக்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்சும் கடுமையான எதிர்ப்பும் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த விடயம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதுடன் இராணுவம் மற்றும் அரசாங்கத்துக்குள்ள நம்பிக்கையின்மை பொதுமக்கள் மத்தியில் கேள்விகளை எழுப்பியுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.